இருக்கிற இடத்துல நல்லா பாரு அந்த சைடு அந்த லாஸ்ட்டு ம் அதெல்லாம் நல்லா விளாண்டுருக்கு. சைடில் சரி ஆகல. இது ஓரளவுக்கு நம்பிக்கையாக இருக்குல்ல இது கேழ்வரகு? இது வந்து கொஞ்சம் அப்படி இப்படி ஆட்டோமேட்டிக்காக ஆறே ஆகிடுது. ஆறே மூட்டை ஆகும். 6 மூட்டையா? அதெல்லாம் ஆறே ஆகும். எவ்வளோ மூட்டை ஆகும் தெரியாது. ஒரு மூட்டை எவ்வளோ போகுது கேழ்வரகு? இப்போ வந்து 2500 2300 ரூபாய் இருக்கு. இப்போ இது வரத்துக்குள்ளே என்ன டவுன் ஆகுதா ஏறுதா? ஐயோ, இது எப்போ போட்டீங்க? இது போட்டு ஆயிடுச்சு. இன்னைக்கு பிப்ரவரி 1 அது முன்னாடி அதுக்கு முன்னாடி போட்டிருந்தது. ஆனால் ஜனவரியில் போட்டிருக்காரு. ஜனவரியில் போட்டதா? அது பிப்ரவரி 1 நட்டுருந்தது. அதுக்கு முன்னாடி அது போட்டு விட்டுருந்தேன். அப்படியா? இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க ராகிக்கு? இதுக்கு இந்த பயிருக்கு வந்து ஒரு 2000 இந்த ஆரி பயிர் நட்டு பயிரை வாங்கியிருந்து நம்ம கூலி ஆளுக்கு வந்து ஒரு 3000 ரூபாய். இந்த கொப்பரை யூரியா அதுக்கெல்லாம் ஒரு 5000 போட்டு இப்போ யூரியாவில் போட்டு ஒரு வாட்டி யூரியா போட்டால் 500 ஆகும். இப்போ 3 வாட்டி போட்டுருக்குது யூரியா. 1500 கூலி ஆள். நம்ம தண்ணி விடுறது இதெல்லாம் கரண்ட் பில்லெல்லாம் விட்டு சொந்த ஆளே செஞ்சுங்க. எங்கள் அம்மா நான் தான் நிறைய செய்கிறது. அதுக்கு மேலே ஆளை கூப்பிட்டுருக்காங்க. ஓகே ஓகே. எங்கள் அம்மா இருக்காங்க, அவங்க வருவாங்க. அவங்க வந்து இந்த சட்டை கிட்ட எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அப்படியா? தண்ணி கிண்ணி விட்டு இந்த மெயின் வேலைங்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முடியலன்னா கூலி ஆள் கூட்டின்னு வந்து அவங்க வரதுல ஒரு 1000 ரூபாயாட்டி திரும்பினா அவங்க வீட்டுக்கிட்டே அவங்க இவங்க நாளைக்கு வரேன் நாளைக்கு வரேன். என்ன பண்ணுறது எல்லாம் கஷ்டம்தான். நான் இது ஒரு வாட்டி பார்ப்பேன். முடிஞ்சா பார்ப்பேன். என்ன விட்டுட்டு செய்யலேன்ட்டு கிளம்பிடுவேன். எங்கே கிளம்பிடுவீங்க? தனி பக்கம் போயிடுறேன். என்ன போட்டேன் லாஸ் பண்ணிட்டேன். எப்போ பார்த்து ஏதோ வந்தால் தான் நம்மளுக்கு ஆசையை செய்யலை. சரி என்ன பண்ணுறது கையிலேருந்து போடணுன்னா இல்லை ஒரு 2 தடவை இல்லை மற்றவங்க அவங்களுக்கு இதே போல் பாதிப்பு இருக்கா? எல்லாருக்கும் அதே இருந்தது. பூரா பாவம் ₹1 காசு இல்லை. எவ்வளோ 80,000 70,000 கரண்ட் பில் வந்திருக்கு அவங்களுக்கு. 80,000? இது பூரா இந்த ஏரியா அங்கிருந்தா இது கூட ஓடுது அந்த போர். ஏன் பாரு அங்கே மேலே வரல இருக்குது. நல்லா நிறைய தண்ணி ஓடுறாங்க. 80,000 பில் வந்துருக்கு கரண்ட் பில்லு. ஒரு பில்லு அங்கே ஒரு மோட்ரு இருக்குது. அதுக்கு 20,000 15,000 அங்கே இருக்குது. அவங்க ரெண்டு இடத்துல இருக்குது. அங்கே முன்னாடி கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து 80,000 டோட்டல் வந்துருக்குது. என்னத்த கரண்ட் பில் கட்டுறதா கூலி ஆள் காசு கொடுக்குறதா எல்லாமே வைக்கிறதா? இல்லை இது ஃப்ரீ தானே விவசாயத்துக்கு? கமர்ஷியல் சார் இது வந்து. ஏன்னா எப்போ அந்த பழைய காப்பு சுமார் 2000க்கு முன்னாடி எப்போ எழுதி போட்டிருக்கிறது ஃப்ரீ கரண்ட்டு. இப்போ அதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறது எல்லாரும் கமர்ஷியல் தான். இது ஃப்ரீ கரண்ட் இந்த எஸ்டேட்டு அது போட்டிருக்காங்க. அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் கமர்ஷியல். நாங்கள் வாங்கியிருக்கோம் 1 லட்ச ரூபாய் கரண்ட் வாங்குறதுக்கு மட்டும். வீடுக்கு 1 லட்ச ரூபாய். மொத்தமாக இது செலவு பண்ணி 8 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறேன். ஐயோ, அதனால தான் இப்போ விடாமல் நான் செய்யறது இல்லை. எனக்கு தேவையில்லை. ஆரம்பம் வீட்டில் ஏதோ 1-2 துணி தைச்சினா போதும். இப்போ நான் என்ன விட்டுட்டு இவ்வளோ பணம் போட்டிருக்குமே விட்டுட்டு ஆகிறது இல்லையே ஏதோ பண்ணலான்ட்டு நான் வந்திருக்கேன். ஐயோ இல்லை நீங்கள் எவ்வளோ கரண்ட் பில் கட்டுறீங்க இப்போ? ஆமாம் போன வாட்டி வந்து 7,500 ரூபாய் வந்துச்சு. வாட்டி இந்த மாதம் இல்லை கவர்மெண்ட் பாதி எதுவும் ஃப்ரீலாம் எதுவும் கிடையாது. அது வந்து வீட்டுக்கு இல்லை இது இப்போது விவசாய இல்லை. எவ்வளோ யூனிட் போகுது உங்களுக்கு? அது எவ்வளோ யூனிட் வருது நம்மளுக்கு அது தெரியாது. எழுதி வைக்கிறாங்க அவங்க வர்றாங்க. அந்த எவ்வளோ வந்து அவ்வளோ பில். ஓடலைன்னா கூட 2000 2500 ரூபாய் வருது மினிமம் சார்ஜ். ஐயோ, சும்மா பூட்டியிருந்தாலும் கூட மினிமம் கட்டணும். ஐயோ கமர்ஷியலுக்கு. அது வந்து வீட்டுக்கு 100 யூனிட் ஃப்ரீ கொடுத்துருக்குறது. 100 யூனிட் மேலே ஓடினாதான் வீட்டுக்கு. இல்லை நம்ம இதுதானே முக்கியம். விவசாயம் தானே முக்கியம். வீட்டுக்கு கொடுத்துருக்குறது அவங்க வீடுங்களுக்கு எல்லாம். இல்லை வீடு ஓகே அதுவும் முக்கியம் தான். ஆனால் இதுக்கு இல்லை. நான் விவசாயத்துக்கு கரண்ட் ஃப்ரீன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். இல்லை இல்லை கமர்ஷியல் நம்மளுதால. நம்ம 2014 நாங்கள் வாங்கியிருக்குது. 14-15 வாங்கியிருக்குது நான் கரண்ட். எவ்வளோ இது மோட்ரு வச்சுருக்கீங்க? 5 HP மோட்ரு. 5 HP மோட்டர் வாங்கி இந்த ட்ரிப்ஸ் கூட எழுதி கொடுத்து அதுவும் கொடுக்கல. அந்த நாயங்க 5000 செலவு பண்ணேன். 2 ஏக்கராக்கு வாங்கி கொடுத்ததுக்கு 1/2 ஏக்கரா வருது. இது 1/2 ஏக்கராக்கு மட்டும் தரேன். அதெல்லாம் தைலி செய்ய எடுத்தா 2 ஏக்கரா கொடுக்குறதுன்னு சொல்லிட்டாரு. நான் சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டில் நான் விட்டு அப்புறமா 25,000 ரூபாய் செலவு பண்ணி நான் சொந்தமாக போட்டேன். இது ட்ரிப்ஸ்லாம் நீங்கள் தான் போட்டீங்க? சொந்தமாக போட்டேன். ஐயா அங்கே ஒருத்தர் சப்சிடி வாங்கினாரு. எல்லாம் கொடுத்து எல்லாம் பார்த்தேன். இந்த மேலே இந்த பிளாக் ஆப்ஸ் கிட்ட இந்த பக்கம் போர்வெல் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது பாருங்க. அங்கெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி அவங்க என்ன பண்ண 1/2 ஏக்கரா மட்டும் தரேன். 1/2 ஏக்கரா டெம்போ ஒண்டிக்கு ஒசூரில் இந்த மெட்டீரியல்ஸ் எடுத்துல ஒரு டெம்போ வாடகை கொடு. அது பாரு நான் வந்து அளந்து பார்த்து 1/2 ஏக்கரா மட்டும் தான் வந்தால் கொடுப்பேன் சொன்னேன். நீ 1/2 ஏக்கராக்கு வாங்கிட்டு மீதி அதெல்லாம் எடுத்து பின்னாடி நான் வாங்குறது எப்போ நான் வேண்டாம் விட்டுட்டு அப்புறம் சொந்தமாக 25,000 ரூபாய் பூரா ட்ரிப்ஸு எல்லாம் கம்ப்ளீட் நான் தான் வாங்கி போய் நிறைய செலவு பண்ணிட்டீங்க. மொத்தமாக நானே போட்டு ஒரு ஆள் கூட்டின்னு வந்து 3 பேர் 4 பேர் வந்து எல்லாம் ரெடி பண்ணாங்க. அது சரியாக போடல ட்ரிப்ஸ் பைப்புங்கெல்லாம். இதெல்லாம் நோண்டுது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க பைப் இப்படி கொடுத்துருக்குறாங்க. இப்படி கொடுக்கக்கூடாது இப்படி கொடுக்கணுமா எல்லாம் எப்படி வச்சிருக்காங்க. இந்த லோடு போட்ட உடனே இப்படி வெயிட் ஆச்சுன்னா பச்சடி ஆகிடுது. லோடு எடுக்கிறது இல்லை. ஐயோ அது பூரா நோண்டு வச்சிருக்கேன். பார்த்துருக்கல ஏக்கம் போயில நீ. எல்லாம் நான் தான் குத்லியில் நோண்டி ரெடி பண்ணியிருக்கிறேன். அது பூரா எடுத்துட்டு அந்த பைப் பூரா பிடிச்சி திருப்பி உள்ட்டா போட்டு
போடல பைப். ஓகே ஓகே. அவங்க வந்து நமக்கு தெரியல அப்போ புதுசு. அப்புறமா அங்கேயும் பார்த்து பின்னாடி ஆளுங்கெல்லாம் சொன்னாங்க வந்து இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும், நேரம் இப்படி கொடுத்துருக்கேன் ஹோல்ஸ், இப்படி மேலே போய் இப்படி வரத்துக்குள்ளே லோட் ஆச்சுன்னா லோட் எடுக்கிறது இல்லை, இப்படி இருந்துச்சுன்னா நேருக்கு நேரம் லோட். ஓ கீழே இப்படி கொடுக்கணும், அவனு இப்படி கொடுத்துருக்கேன். நமக்கு தெரியல புதுசு. யாரோ பொண்ணுங்க உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, ஏதோ பொண்ணு போட்ட இப்போ திருப்பி அதை பூரா நோண்டி எடுக்கணும் போயிட்டுங்கலாம். இல்லை இப்போது அவங்க சப்சிடியும் கொடுப்பாங்க, இதுவும் பதிச்சுட்டும் கொடுப்பாங்களா, இல்லை நம்ம தான் பண்ணிக்கணுமா எல்லாமே? இது வந்து சொந்தமாக நான் தான் பொண்ணுங்கன்னு. இல்லை இப்போ இல்லை அவங்க பண்ணுவாங்களா ஏதாச்சும்? இப்போ அரசுலேருந்து யாருமே உங்களுக்கு வரலையா? ஒருத்தர் சார் அவன் வந்து நான் போட்டோ கிட்டாலாம் எடுத்துகிட்டு போனான் வந்து பார்த்துங்க. எதுக்கு? அந்த ட்ரிப்ஸ் கொடுக்கறதுக்கு. அவன் என்ன சொன்னான்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் சொன்னி எல்லாம் அப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணிட்டான் சார். மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. போன மார்ச் ஃபோன் இந்த எலெக்ஷன் வந்துடுதுன்னு சொல்லிட்டு அது க்ளோஸ் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி கொடுத்துருங்க அது சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிருந்தேன். ரெடி பண்ண பின்னாடி எல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாரும் செலவு பண்ணேன். லாஸ்ட்ல என்ன சொல்லிட்டு அரை ஏக்கராக்கு மட்டும் தர்றேன். அரை ஏக்கராக்கு வாங்கிட்டு வந்துட்டு இன் மீதி என்ன பண்ணுறேன் நான் திருப்பி எழுதி கொடுத்தா இன்னும் வராது, கேன்சல் ஆகிடுது வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இது வந்து அது நான் யாரும் சொன்னாங்க வாங்கினா 2 ஏக்கராக்கு வாங்க, இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வாங்காது அப்புறமா வாங்கிக்கேன் சார். நான் நினச்சேன் அந்த தொழில் சைடு பின்னாடி எழுதி கொடுக்கலாம், அங்கே ஒரு நாம சொந்தமாக கொண்டாந்து போட்டுக்கலான்ட்டு தொழில் அதை மெட்டீரியல் அதையும் எடுத்துடலான்னு பார்த்தீங்களா? அதை எடுத்துடுறேன். அது முன்னாடி என்ன கொஞ்சம் லேட்டு, அது பூரா எடுத்து க்ளீன் பண்ணிடுறேன். ஓகே பண்ணுறேன். யாரானா பொண்ணா பண்ணிட்டு இல்லைன்னா போட்டு இல்லை அதை கொடுத்தாங்கன்னா அதையும் க்ளீன் பண்ணி பண்ணிட்டுருப்பீங்க நேரம் அந்த ட்ரிப்புக்கு. அவங்க வந்து அப்படி செஞ்சுட்டாங்க. அது வந்து தைலம் சைடு இருந்தாலும் கொஞ்சம் பெருசாகட்டும், அது வெட்டினா அது கொஞ்சம் செலவாகுது இல்லை, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கால செலவுக்கு அது விற்று பின்னாடி அப்படியே எல்லாம் ஒரே வாட்டி மொத்தமாக க்ளீன் பண்ணிடலாம். அங்கே ஊரில் இது நம்ம கையில் 6 ஊரில் கொஞ்சம் ஓட்டிக்கலாம். யாரும் பொண்ணு ஆளுங்க நான் செய்கிறேன்னா செஞ்சுக்க போப்பான்ல. சரி சரி அப்படி என்ன பண்ணுறேன். எப்படியாவது நீங்கள் தத்தளிச்சு வந்துடணும். நம்ம கையில் சேருக்கு ஆகுறதில்லை, நம்மளுக்கு தெரியுது இல்லை. நம்ம விட்டா போதை இவ்வளோ பணம் போட்டு நாங்கள் சும்மா உட்காந்து. இல்லை இல்லை நீங்கள் இப்போ 2 தடவை பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் வந்து அதான் இது எல்லோரும் அங்கேயும் சொல்கிறாங்க. இல்லை அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கேன், அவங்க எதுவும் ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாங்களா? எதுவுமே இல்லை. நம்மளுக்கு கவர்மெண்ட்லேருந்து 1 ரூபாய் எதுவும் ஹெல்ப் பண்ணல, எதுவுமே இல்லை. நாங்கள் தான் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு இல்லை நாங்கள் தான் செஞ்சுட்டு இருக்கோம். சொல்லி கொடுக்க மாட்டாங்களா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கலாம்? எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அது யாரும் வருவாங்க, இது மருந்து தரேன் அது போடும் இது கூட நான் தரேன். யார் அரசு கவர்மெண்ட்லேருந்தா? கவர்மெண்ட்ல யாரோ வெளியில உங்கள் மாதிரி 2 வீலர் வராங்க வந்துட்டு அது பாரு என்ன மருந்து போட்டேன் என்ன இது போட்டேன். ஓ மருந்து விற்கிறதுக்கா? இந்த மாதிரி போட்டேன் அந்த மாதிரி போட்டாங்க. இல்லை இது போடும் அது போடும், இது போட்டால் நல்லா வருது அது போட்டால் நல்லா வருதுன்னு. இல்லை அவங்க மருந்து வைக்கிறதுக்கு சொல்கிறாங்களா இல்லை அவ்வளோதான் அவங்க சொல்கிறது? என்ன ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? சொல்கிறாங்க சரிப்பா ஆச்சு போப்பா போட்டிருந்தாச்சு அவரும் பார்த்துக்கலான்றது. அவங்களும் இப்படி இருக்காங்க. யாருமே வந்து என்ன உங்க கஷ்டத்தை என்ன பண்ணீங்க உங்களுக்கு லாஸ் ஆச்சு என்ன எதுவுமே கணக்கு போட்டாங்க. எல்லாம் நாங்கள் தான் பண்ணிக்கணும், நாங்கள் தான் செய்யணும். இல்லைன்னா விட்டுட்டு சும்மையே அமைதியாக இருக்குது. விட்டா போச்சு இவ்வளோ பணம் போட்டு சும்மா வச்சுன்னு தான் வேஸ்ட் ஆகுதே, ஏதோ ஒன்று ஆகட்டும்னு அதுக்கு தான் என் கையில் முடியாதுன்னு 3 ஸ்டெப் வச்சுருக்குறது தான். இப்போ ராகியில் வந்துடும், உங்களுக்கு கவலைப்படாதீங்க. ஒன்று போனால் ஒன்று ஆகட்டும்ன்ட்டு 3 ஸ்டெப்புக்கு மாற்றி வச்சுருக்குது. ராகியில் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ரேட்டு 2500 போகுது இல்லை? 2400 மூட்டை 50 கிலோ தானே? 100 கிலோ இருக்கலாம் மூட்டை. ஒரு மூட்டை 100 கிலோவா ராகி கணக்கு? 100 கிலோ என்ன வரும் எனக்கு தெரியாது சார். விவசாய பற்றியே தெரியாது. ஏதோ துணி தைச்சிட்டு இருந்தேன் என் கையில் இவ்வளோ ஒரு 30 வருஷம் செஞ்சேன். இப்போ முடியாது அதை செய்யறதுக்கு. சரி ஏதோ கொள்ளையிருக்கலையே நம்மளது யாசம்மா ஏதோ தொழிலுக்கு ஒரு ஆள் வச்சுக்கணும், ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நான் நினச்சேன். யாருமே வர மாட்டாங்க. என்ன பண்ணுறேன் சரி செய்யல விட்டு விடுவாருங்க. சரி இப்போ நம்மளுக்கு கையில் ஆகிறது இல்லை, விட்டா பீடு நிற்கிது. பீடு நிற்ச்சேன்னா ஆடு மாடெல்லாம் ஓட்டுனே வச்சுக்குவாங்க ஆளுங்க. இவ்வளோ செலவு போட்டு வீடு கட்டி எல்லாம் ரெடி பண்ணி வேஸ்ட்டாக ஓட்டுறதுக்கும் வைத்தரிசில் சும்மா ஏதோ அப்படி பார்க்கல என்ன பண்ணுறாங்க. வீட்டில எல்லாம் வேண்டாம் விவசாயம் சும்மா மீதியாக யாரும் இவ்வளோ பாதி விடுறேன் உனக்கு எதுக்கு ஏதோ உன் கையில் ஆனால் பொண்ணு இல்லை சும்மா இதான் இவ்வளோ செலவு போட்டு நம்ம எப்படி இருக்கிறது வீட்டில்ன்ட்டு நான் பாதி விடுறேன். இது ஃப்ரீ ஆச்சுன்னா யாராவது செய்வாங்க. இந்த ஃப்ரீ கரண்ட் வந்துச்சுன்னா இப்போ இருக்குது ரேட்டுங்களே இந்த கரண்ட் பில் கட்டுறதா நாங்கள் விவசாயம் பண்ணுறதா எப்படின்ட்டு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஓ கரண்ட் பில் தான் முக்கியமான பிரச்சனை. இப்போ அதுதான் மெயின் பிரச்சனை. ஃப்ரீ ஒன்று கரண்ட் வந்துருச்சுன்னா யாரோ ஒருத்தர் செஞ்சுக்கோங்க. இல்லை நாங்கள் ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் வச்சுட்டு ஆன் பண்ணிட்டு போயிட்டா கூட அது பாடுக்க தண்ணி ஓடுனே இருக்குது கரண்ட் வந்துச்சுன்னா. இப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் வைக்கிறதுனால இங்கே கரண்ட் போச்சுன்னா ஆன் பண்ணணும். கரண்ட் போகும்போது இங்கே இருக்கணும், திருப்பி வரும்போது பார்க்கணும், இந்த வோல்டேஜ் கம்மியாச்சுன்னு ஆஃப் பண்ணணும், அதெல்லாம் பார்த்துக்கணும். ஒரு ஆள் இங்கே இருக்கணும். என்ன பண்ணுறது? கரண்ட்டெல்லாம் இங்கே நின்று வருமா? இங்கே நிற்காம வரும்ல? இல்லை அப்போ கட் ஆகிடுது இங்கே கூட. ஒரு டைம் கட் ஆகுது ஒரு டைம் வருது, அதெல்லாம் சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் போதா எந்த நேரத்தில் வருதா. உங்கள் ஊரில் மொத்தம் எத்தனை குடும்பம் இருக்கும்? இங்கே
தளியில் தானே இருக்கீங்க? நான் வந்து தொழில தான், இந்த நிலம் இருக்கிறது இங்கே தான். ஆ இது வந்து ஊர் இங்கே கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஊர் இருக்கு. எவ்வளோ குடும்பம் இருக்குங்க? இருக்கு ஒரு 110 115. அவ்வளோதான் இருக்கும். தளியில் தொழில ஜாஸ்தி. ஆ 110 115 வீடு இருக்குது இந்த ஊரில். சரி. ஏதோ அரசாங்கம் தான் அதான் அந்த ஃப்ரீ கரண்ட் கொடுத்தாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்துடும். அது பிரச்சனை தீருது. இந்த ரேட் வேறு ஃபிக்ஸட் ரேட் வைக்கணும். எவ்வளோ போனாலும் கூட இவ்வளோ ரேட்டு குறைஞ்சிதுன்னா இது பயிருக்கு இந்த டமாட்டோ வச்சுனா தக்காளி வச்சுனான்னு வச்சுக்கா, கம்மியான ஒரு 100 120 ரூபாய் அது கிரேட் இருந்தால் கூட நம்மளுக்கு ஏதோ வருது. அதுக்கு மேலே ரேட் போச்சுன்னா எவ்வளோ கிரேட் எடுத்தீங்க அந்த அந்த அதில் ஒரு 200 கிரேட் வந்துச்சு. 200 கிரேட்டு இந்த இது ஃபுல்லாக இது ஃபுல்லு. அதில் நாங்கள் பிரிக்காமல் விட்டுட்டு மேலே வேஸ்ட் ரேட்டு இல்லைன்ட்டு. அது ரேட் இல்லை பிரிச்சுருந்தா கொஞ்சம் ரேட் அதிகமாக போயிருக்கும். பிரிக்கிறதுக்கு ரேட் இல்லை, எடுத்து போகிறதே இல்லை. ஆளுங்க இந்த ரூமில் எவ்வளோ 3 நாள் 4 நாள் ஸ்டாக் இருந்துச்சு தக்காளி போகாம. லாஸ்ட்டில் ஜூஸ் கம்பெனிக்கு அனுப்புனாங்க. அவங்களே ஃபிக்ஸட் ரேட் பண்ணி 30 ரூபா 40 ரூபா பேசிட்டு ஜூஸ் கம்பெனிக்கு அனுப்புனாங்க. 40 ரூபாய்க்கு தான் வாங்கினாங்களா? ஜூஸ் கம்பெனிக்கு போனால் 30 40 தான். ரொம்ப பழம் ஆகிடுது. இந்த மாதிரி ரெட் வந்துடுது. அப்போதான் ஜூஸ் கம்பெனி கடை இருப்பான். இல்லை நான் எடுக்க மாட்டான். ரூமில் 4 நாள் 5 நாள் கிரேட்டுங்க வராமல் அவங்க ஃபோன் பண்ணால் கிரேட் இல்லைன்னு சொல்லி ரூமில் ஸ்டாக் பண்ணி அந்த கிணத்துல எவ்வளோ வீணாக போயிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடுன்ட்டு வர அவங்க ஜாஸ்தி பேசினா நீ பிரிக்காதே விட்டுவிட அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அதை வச்சு மிரட்டுறாங்க. நாங்கள் அப்பா நாங்கள் என்ன பண்ணுறது, இங்கே ரேட் இல்லை ஓடுறது இல்லை, நாங்கள் வாங்கிட்டு போய் என்னத்தை பண்ணுறது, சரி நீ எடுக்காதே அப்படியே விட்டுவிடு தோட்டத்தில். இதுவே அரசாங்கம் எடுத்ததுன்னா உங்களுக்கு எடுத்துட்டு ஏதோ ஒரு ஃபிக்ஸட் ரேட் வைக்கணும். இவ்வளோ இல்லை கம்மியானா கூட இவ்வளோ ரேட் ஃபிக்ஸடு. அதுக்கு மேலே போச்சுன்னா அவங்க ஸ்டாரு. ஏன் இவ்வளோ ரேட்டுன்னா அது ஏதோ நமக்கு செலவு போட்டுட்டு வருது, அதான் வருது. எதுவுமே இல்லை. 30 ரூபா 40 ரூபா போச்சுன்னா என்ன தேவை ட்ரெயினில் ஒரு ஆள் கூலி போனேன் நான் 500 ரூபாய். இப்போ தொழில் 500 ரூபாய் ஒரு ஆள் கூலி. ஐயோ இந்த இடத்துல வந்து 300 ரூபாய் 300 350 ரூபாய் வரும். ஆம்பளை தொழில் எல்லாம் 400 ரூபாய் 500 ரூபாய் ஒரு ஆள். காலையில் போனோன்னா ஆள் பிரச்சனை. ஆள் கிடைக்குதா? ஆளே கிடைக்க மாட்டாங்க. அதுவும் வந்தாலும் அவங்க கிட்ட 50 ரூபாய்க்கு போனோம். அவங்க வீட்டுக்கிட்ட நாளைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லுவாங்க. கூட பிரச்சனை இல்லை. இந்த 100 நாள் வேலை திட்டனால இருக்குமோ எல்லாம். அதனாலே தான் 9 லேடிஸு ஜென்ஸ் எல்லாம் ஏரி வேலைக்கு போயிடுவாங்க. அங்கே போய் ஏதோ உக்காந்துட்டு இருப்பாங்க. தோட்டத்தில் வேலை செய்யணுன்ட்டு அவங்க வரமாட்டாங்க. சும்மா அப்படியே காசு வாங்கிட்டு வந்துடுவாங்க. போய் ஏதோ ஒரு மணி நேரம் வேலை 3 நேரத்தை அங்கே போட்டு உக்காந்துட்டு மரத்துக்கு கீழே தூங்கிட்டு ஆறாமல். அதெல்லாம் பார்க்குறது இல்லையா யாரும்? யார் பார்க்குவாங்க நாய்ங்க? யாருமே கண்டுக்க மாட்டாங்க. சும்மா வேஸ்ட் தான். இப்போ ஆளுக்கு அதுதான் பிரச்சனை. பேசினாலும் ஏரி வேலை இந்த ரோடு வேலைன்ட்டு எல்லாத்துக்கும் போயிடுவாங்க. யாருமே வரமாட்டாங்க. ஐயோ அது இல்லைன்னா கூட ஓரளவுக்கு ஆள் கிடச்சிருக்கோம். ஆள் கிடச்சிருக்கும். அதுக்கு வரதில்லை இதுக்கு வரதில்லை. சொந்த ஆள் இருந்தால் பண்ணிக்கலாம். சொந்த ஆள் யாரும் கூப்பிட்டு வரது இருந்தால் இப்போ வீட்டில் ஒரு 5-6 பேர் இருந்தால் செய்யலாம்ப்பா. ஆளுங்க இருந்தால் கூட அவங்களும் வரது இல்லையா? கஷ்டம் இந்த வெகலில் பாரு எடுக்கணுன்ட்டு. நாய் உள்ள நாள் எடுக்காமல் விட்டுட்டே இது சரி ரோட்டில் போகிறாங்களா திட்டுவாங்க. ஏன் எடுக்காமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி எடுத்துகிட்டு ஏதோ விசாட்டில் அப்புறம் பார்த்துக்கலாம் சும்மா வச்சுன்னுட்டு அதான் இன்னைக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நாளைக்கு காலையில் வந்து அது மருந்தடிக்கணும். எல்லாம் ரெடி பண்ணிருப்போம். இப்போ இதுலேயும் லாஸ் தான் மிளகா வேலையில். இதில் இந்த நார் காசு கூட வரல. அது போட்டு காசே இல்லை. நான் தண்ணி கட்டு வந்து இந்த எல்லாம் கொப்ரு அதெல்லாம் போட்டு வந்து மருந்தடிச்சு இதெல்லாம் போச்சு. இந்த நார் காசு கூட வரல. ராகியில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும், கவலைப்படாதீங்க. என்ன பண்ணுறக்காது இது நல்லா வந்துச்சுன்னு வச்சுங்க அது இங்கேயே போட்டுருங்க. ஏன்னா அந்த மண்ணுக்கு அதான் செட் ஆகுன்னு நினைக்கிறேன். இல்லை சார் இது வந்து கிளைமேட்டுக்கு சரியில்லை. இந்த பொனி அது இது சரி அது சரியில்லை. மெயின் அடிச்சா வெறும் மழையை அடிச்சுன்னு உட்காந்துடுது. இல்லைன்னா மழையே இல்லாமல் ஆகிடுது. டைம் மழை வருது இல்லை எப்போ வருது பாரு. இப்போ மழையே இல்லாமல் இருந்துச்சு. இந்த காலத்தில் மழையே வருதில்லை. அப்படியே அந்த முந்தைய மழையை சுமாராக வந்துச்சு. இங்கிருந்து எல்லாம் நாசம் பண்ணிடுச்சு. அது வராமல் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கு. அது வந்துச்சு இல்லையா? இந்த மழை வந்ததுக்கும் அந்த சூடுக்கும் இந்த சூடுக்கும் பயங்கர இதாகிடுச்சு. என்ன பண்ணுறேன் அது அப்படி தான் செய்யுது. அப்போ அப்படியே இந்த தீபாவளி சீசனுக்கு முன்னாடி அப்போ அப்படி தான் செஞ்சிச்சு. அப்போ மழை அடிச்சு. இப்போ சென்னையில் புயல் அடிச்சு என்ன பண்ணுச்சு அந்த மாதிரி கத்தி செய்யுது. இந்த பக்கம் வந்து அது வேஸ்ட் தான். என்ன பிரச்சனையும் இல்லையா? மழை காலத்தில் மழை அடித்தா சரியாக போகும். எப்போ அதுக்கு இஷ்டம் வரும்போது வருது. எப்போ அடிச்சு நாசனம் பண்ணிட்டு போயிடும். இருக்கிறதெல்லாம் எல்லாமே போயிடும். வராமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. சரி இன்னும் முன்னாடி தோட்டங்கள்லாம் இருக்குது. போயிட்டு வரேன். அதான் போயிட்டு வந்தேன் நான். போயிட்டு வந்தியா?